ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆஹா தமிழில் ப்ரீமியர் செஞ்சப்பட்ட இந்த வந்துட்டு வேற மாதிரி ட்ரிப் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஊருக்கு போகிறேன் வந்து டாட்டா சொல்லு. ஃபஸ்ட்டு 3 எபிசோடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட் 3 எபிசோடு அண்ட் 9 to 12 எபிசோடு போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் 3 எபிசோடு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் லைக் ரிவ்யூஸ். ஸோ அந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு மஸ்ட் வாட்ச்லாம் சொல்ல மாட்டேன். என்னது ஜஸ்ட் லைக் உங்களுக்கு போர் அடிக்குது, சும்மா டைம் பாஸிங் வேணும் அண்ட் அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும். ஃபன் மீன்ஸ் டுடே லாங்குவேஜ் இஸ் லைக் கிரிஞ்ச். ஸோ வேணும் அப்படின்னா வந்துட்டு பாருங்க. இவனை பார்த்தா ட்ரிப்புக்கு போற மாதிரி தெரியுது, ஆனா திரும்பி வர மாதிரி தெரியல. அது ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்தது, கிரிஞ்சா காமெடியா எனிதிங் எல்ஸ். ஸோ அது மறக்காம பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு ஆஹா தமிழில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பாருங்க. போப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேற மாதிரி ட்ரிப் ரிவ்யூ. இந்த வேற மாதிரி ட்ரிப் ரிவ்யூ வந்துட்டு எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, இட் லைக் இந்த வெப்சீரிஸ் எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐடி ஃபீல்டு கம்பெனியில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிளேஸ் ஆகி அந்த இடத்துல வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க வந்துட்டு ஹைக்கு, ப்ரெஷரு, டார்கெட், அச்சீவ்மெண்ட்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது வந்துட்டு ஒரு மூமெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. இட் லைக் வந்துட்டு இந்த மூமெண்ட் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரெஷரை குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரிப் போயே ஆகும். அதுக்கு வேற வழியே கிடையாது, ட்ரிப் போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி ஒரு வேற மாதிரி ட்ரிப் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறேன். ஃபன் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அந்த ஹாப்பினஸ் எங்கே தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ கடுப்பாகுதுடா. இந்த ஸ்ட்ரெஸ் குறையணும்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். வேற மாதிரி ஒரு ட்ரிப் நம்ம போகிறோம், என்ன சொல்கிறீங்க? ஒரு பிளானிங் செஷன் லைக் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துருக்கோம், நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துருக்கோம், நம்ம ஏற்ற விட்ட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துருக்கோம், நம்ம வாழ்க்கையில் சந்திச்ச அனைவரையும் பார்த்துருக்கோம். பட் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு ப்ராப்பர் பிளானிங் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக போக மாட்டோம். அப்படியே பிளான் பண்ணி போனால் வந்துட்டு அது சொதப்பிட்டு தான் போகும். லைக் போனதுக்கப்புறம் என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ அப்படிங்கிறதுனால இங்கே வந்துட்டு ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஜஸ்ட் லைக் முடிவு நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு முடிவை போட்டு கிளம்புறாங்க. அதுதான் இந்த வேற மாதிரி ட்ரிப் செய்ய போறோம். ஸோ இது வேற மாதிரி ட்ரிப் பண்ணி அப்படி வந்துட்டு முடிவு பண்ணி கிளம்பும்போது வந்துட்டு திடீர்னு ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. ஸோ அது நீங்க வச்சுட்டு பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி ட்ரிப்புக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. நம்ம வந்து தனியா ஒரு பஸ்ல ஏறி போறது வேற, ஃபேமிலியோட ஒரு குடும்பத்தோட ஒரு வேன் பிடிச்சி போறது வேற, ஒரு ட்ரெயின்ல போறது வேற. ஆனா ஒரு காரோ பைக்கோ வச்சு போறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கஷ்டத்துல வந்துட்டு போகும்போது ஏகப்பட்ட இடையூறுகள் வரலாம், ஏகப்பட்ட பிரச்சனை வரும், ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு காமிச்சிருக்காங்க வித்தின் ஃபன்னோட. அதான் எங்க முக்கியம். ஸோ அப்படி வந்துட்டு ஃபன்னோட காமிச்ச ஒரு வெப்சீரிஸ் வந்து இந்த வேற மாதிரி அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக முடிவு பண்ணி போனா வந்துட்டு நமக்கு பார்க்கும்போது இவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக தான் வேற மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணி போறாங்க. ஆனா அங்க கூட போனது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு போனது இல்லையோ, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டி விட்டுருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த 3 எபிசோட பார்க்கும்போது. எப்படி அப்படின்னா வந்துட்டு சிம்பிளா ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொண்ணு என்ன சொல்றது வந்துட்டு எனக்கு இந்த வர்க்கால அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. எங்களுக்கு கேரளால இருந்தா வர்க்கால அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் போறாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த வர்க்கால நான் வந்துட்டு அடிக்கடி போயிருக்கேன். நான் பெங்களூர்ல இருக்கும்போது அங்கே போவேன், சென்னையில் இருக்கும்போது அங்கே போவேன், நான் ஊட்டியில் இருக்கும்போது அங்கே போவேன். ஸோ அப்படி வந்து ஒரு பிளான் பண்ணி நான் அங்கெல்லாம் போயிருக்கேன். என்ன பிரச்சனை அங்கே தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்களுக்கு இப்போ வழி தெரியும் போல. ஏன்னா இவங்க வந்து ஒரு பிளான் போட ரூட் வந்துட்டு 13 மணி நேரம் காட்டுது. அப்போ அவங்கள்ட்ட வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு ரூட் வந்துட்டு 8 மணி நேரம் காட்டுது. ஸோ அந்த ஒரு 3-4 மணி நேரத்தை வந்துட்டு லெஸ் பண்ணுறதுக்காக அப்போ போகிறாங்க. அப்போ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அங்கே போ, இங்கே போ, இங்கே போ, அங்கே போ, அங்கே போ, இங்கே போ, இங்கே போ, இங்கே போ, இப்படி ஒரு ரிட்டன் அடி, அங்கே போ, யூட்டன் போட அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு முட்டன்ல விட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏறதா செகண்டரி நைட் ஸ்டே பண்ணணும், ரூமு தேடுறாங்க. இது திடீர் பிளான் இல்லை. ஸோ வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் திடீர் பிளான். இப்போ திடீர் பிளான் வந்துட்டு போறாங்க. எனக்கு இங்கே ரொமோட்டிக் வீடு தெரியும், அங்கே தெரியும், இங்கே தெரியும் அப்படி பார்த்து போனா இட்ஸ் a peak season, there is not room available அப்படின்னு சொல்லி தோட்டி விட்டுருவாங்க. அப்படியே மண்டா இவெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படி சொல்லி காமிக்கிறாங்க.
என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த எபிசோட் வந்துட்டு ஃபன்னுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபன்னாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபன்னோட சேர்ந்து உள்ளே இருக்கிற பிரச்சனையை காமிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ட்ரை பண்ணலாம். போர் அடிக்குது அப்படின்னா வந்துட்டு மற்ற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒன் டைம் ட்ரை பண்ணலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த எபிசோட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்குது. மெக்கானிக் ஷெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்படி கட்டினா ஒரு வில்லனிசம்ஸ். அந்த வில்லனிசம் அந்த இது வந்து ரொம்ப வில்லனிசம்னு சொல்ல முடியாது, பட் அதில் எந்த வில்லன் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சு அதை பார்க்கும்போது என் பொண்டாட்டி இப்போ அந்த பசங்க வந்துட்டு தன்னோட பைக்கை என்னோட செல்லம் டார்லிங் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தரோட செல்லம் ஒய்ஃபு கார் எல்லாமே வந்துட்டு ஒரு கார், அந்த காரை வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ராட்சுக்காக அண்ணே உங்கள் பொண்டாட்டி டிக்கியில் வந்து ஸ்க்ராட்சை போட்டாங்க. எனக்கு அது மட்டும் அந்த காமெடி சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த ஹோல் காமெடி வந்துட்டு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. இது நம்ம பொண்டாட்டியா, இது அவன் பொண்டாட்டியா, இது என் பொண்டாட்டி இவ்வளோ பிரச்சனையா? ஸோ அவங்க காருக்கு வந்துட்டு சொல்கிற அந்த விளக்கங்கள் எல்லாம் வந்துட்டு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. மற்ற சைடில் இருக்கிற காமெடிஸ் என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டால் தெரியல. இவங்க சைடில் வந்த காமெடிஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி இருக்கிற காமெடிஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஆகுமா ஆகாது அப்படின்னு பார்த்து சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த கபரைகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டைன்மெண்டான வேறு மாதிரி ட்ரிப் ஒன்று காமிச்சிருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஆகா தமிழில் இருக்குது. அண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த எபிசோடு இருக்குது. என் ரிவ்யூ பார்க்கணும் கிடையாது, அடுத்த ரிவ்யூஸ் இருக்குது, எபிசோட்ஸ் இருக்குது, மறக்காம பாருங்க. நான் இப்போ 3 எபிசோடே பார்த்தேன். ஸோ அடுத்த ரிவ்யூஸ் அடுத்தது வந்துடும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நன்றி, வணக்கம். ஸ்ட்ரீட் பண்ணுங்க, லிங்க் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.